ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வியூஸ் என்ன ஷேர் பண்ணியிருந்தேன், நேற்று என்ன ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, இல்லை நம்ம ரெகுலர் ஃப்ரீ சேனல் இருக்கிறவங்களோ நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 9 மணி 10 நிமிஷத்துக்கு மார்க்கெட் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கிறேன் நான் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ குரூப்லேயும் தெரியும், நம்ம ப்ரைம் குரூப்லேயும் தெரியும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஓகே 9 மணி 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருப்போம் பாருங்கள். 9 மணி 10 நிமிஷத்துக்கு காலையில். அதே மாதிரி மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது. கிட்டத்தட்ட 9-15 நிமிஷத்துக்கு 1 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஸோ ப்ரைஸ் நல்லா மூமெண்ட்டும் போது உங்களுக்கு 24,000 கிட்ட ஃபஸ்ட் எக்ஸிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மூமெண்ட்டாக ரெண்டாவது எக்ஸிட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வெளியே ட்ராவல் இருந்ததால் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் நான் கொடுக்கும்போது மொபைல் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். எக்ஸிட் எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா 24,022 கிட்டையும் ஃபைனலாக ரெட் கலர் போட்டு எக்ஸிட் கொடுத்துட்டேன். ஏன்னா 200 EMI லைன் இருக்குது. மேபி இந்த இடத்துல ப்ரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து மேபி அகைன் மேலே மூவ் ஆகலாம். ஸோ ரிஸ்க் நேரத்துக்கு இந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக நல்ல ஒரு ப்ரைஸ் மூவ் ஆச்சு. சிஸ்டம் இந்த இதில் ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு, மேலே மூவ் ஆச்சு. இங்கே சின்னதாக ரெசிஸ்டன்ஸு, ஸோ அகைன் பிரேக் அவுட். ஆக்சுவலி இங்கேயே உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் எக்ஸிட் பண்ணுங்க அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் இந்த 24 ரவுண்ட் நம்பர் இருக்குது. ப்ரைஸ் நேரத்தில் எக்ஸிட் ஆகிடுங்க மென்ஷன் பண்ணுது. ஸோ நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷனில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 30-35 பாயிண்ட் ஈஸியாக இருந்ததில் கவர் பண்ணியிருக்கலாம். ரைட்டுங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மூமெண்டம் ஏன் நம்ம எக்ஸிட் பண்ணணும் ஃபஸ்ட் மூமெண்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. நம்ம 10 மினிட் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு போல் கொடுத்துருந்தேன். அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சவங்க ஹார்ட்ஸ் பண்ணுங்கள், தெரியாதவங்க லைக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கு தெரிஞ்சு பாதி பேருக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் தெரிவிச்சிருக்கீங்க. தெரிஞ்சவங்க கம்மியான நபர் தான். சரிங்களா? ஆனால் வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா 50-50 பாதிக்கு பாதி பேர் தெரிஞ்சிருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு, அந்த என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது நிஃப்டி 50யோட அப்டேட் மட்டும் பார்த்துடலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வராங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணி தேடிட்டு வராங்க. தேடிட்டு அவங்களோட ரியாலிட்டி பிக்சர் கிடைக்குது. ஒரு சேனலில் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு விஷயத்தை இன்றைக்கி இருக்கிற காலத்தில், அதுவும் ஆக்சுவலாக நம்ம 2017 அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். ப்ராஃபிட் ஸ்க்ரீனிங் போடுவாங்க, என்னோடய பிஎன்எல் பாருன்னுவாங்க. அப்புறமா நான் கோடியாக பணம் சம்பாதிக்கும், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்பி யூடியூப் சேனல் ரன் பண்ணுற ஒரு காலம் 2017-18 அந்த டைமில். இப்போது அந்த மாதிரி இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் மக்கள் புரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எது சரியான சேனல், எது நம்ம எது தவறான வழியில் கொண்டு போகிறாங்க, எது உண்மையான போகும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போது இந்த மாதத்தில் அதிகரிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதுவும் ஒரு சைடில் ஹாப்பியாகவும் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த கிடைச்ச மூமெண்ட்டை எடுத்துகிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதை தவிர்த்து நீங்கள் இன்னொரு ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் 10 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் 1008 டென்ஷன், உங்களுக்கு டிப்ரெஷன்ஸ் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மூமெண்டம் காலையில் என்ன வருதோ அதை எடுத்துகிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. புரிஞ்சுக்குங்க. ஓகே, அதே மாதிரி உங்களோட கேபிட்டலில் பாதுகாருங்க. ஏன்னா இப்போ நான் யாரோ, உங்களை பொறுத்தவரையில் நான் தேர்ட் பர்சன் இல்லை, யாரோ முன்பின் தெரியாதவங்க, என்னோடய முகத்தை நீங்கள் பார்த்ததில்ல, என்னுடைய வாய்ஸை ரொம்ப ரேராக கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்ல வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அது உங்களுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இவ்வளோ தான் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டுருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் தூண்டுதல் கிடைக்குது அப்படின்றப்போ தாராளமாக நீங்கள் அதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஓகே, நான் ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் பண்ண போகிறேன், இல்லை ஸ்கேல்பிங் பண்ண போகிறேன். ஸ்கேல்பிங் அப்படின்னா நிறைய ட்ரேட் பண்ணால் ஸ்கேல்பிங் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்கேல்பிங் அப்படின்ட்டு நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இப்போ இந்த 10 மணிக்குள்ள நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க இந்த ட்ரேடில் அப்படின்னு ஒரு 6 மாதம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. ஓகே, நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. இந்த 10 மணிக்குள்ளே
சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுற ஹேபிட்டை ஒரு 6 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த 11 மணிக்கு அந்த ஏரியாவில் கை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேப்பா சக்ஸஸ் அதிகமாக இருக்கணும். ஆனால் எடுத்தோடனே நான் இதையும் பார்க்கணும் 2 ஏரியாவில் நான் ட்ரேட் பண்ணணும், இன்னும் 3வது ஏரியாவில் ட்ரேட் பண்ண அடுத்த ஒரு 11 மணி 12 மணி 12லேருந்து 1 எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நான் ஒர்க் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு 6 மாதத்தில் ஒர்க் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு ஒரு 10 காசு நிற்குதா மாத கடைசியில் அப்படின்னு பாருங்கள். கையிலேருந்தே பணம் போகுது அப்படின்றப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வேணாம். ஓகே, ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாதத்தில் 5-10% 10% உங்களுக்கு எல்லாம் போய்ட்டு நிற்கும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லும் 3 to 5% பீப்புள் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு. அப்பப்போ இன்றைக்கி எதுவும் அனுப்பலை, நான் வெளியே இருந்தேன் நான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க, டார்கெட் வரவங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேடுக்கான ரிசல்ட் என்ன அதை ஏற்றுக்குங்க. ரைட்? சரி, நம்ம டாபிக் வரலாம். ஓகே சார், இப்போது வார் இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, மார்க்கெட் ரொம்ப பேனிக் சுச்சுவேஷனாக க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. இது என்ன நடக்குது எது நடக்கும் ஒன்றுமே புரியல, இது என்ன தான் சார் பண்ணுறது, மார்க்கெட் கீழே வரணும், இன்னும் ஃபால் எவ்வளோ சார் கீழே போகும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்றே உங்களுக்கு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் லைன் இது. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, மார்க்கெட் பிரேக் டவுன் ஆச்சு, ரீடெஸ்ட் ஆச்சு, மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆச்சு, இந்த நியூஸ் மேலே இங்கே கீழே வந்துடுச்சு. ரைட்டுங்களா? இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க தெரியும். ஸோ எங்கேருந்து ஃபால் ஆக நியூஸ் பேஸ் ஸ்டார்ட், இது ட்ரேடிங் ஏரியா விடுங்க, இது ட்ரேடிங் ஏரியா. இங்கேருந்து நியூஸ் பேஸில் ஃபால் ஆன இடம் கிட்டத்தட்ட அந்த ஏரியா டச் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி இந்த 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10 மணி 35 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, இந்த ஏரியா டச் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஓகே, அப்போது இதில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, மார்க்கெட் என்னவோ திரும்ப புஷ் பண்ண ட்ரை பண்ணுது மார்க்கெட் மேலே அப்படின்ற மாதிரி தான் நான் என்னுடைய பார்வையில் எடுத்துக்கிறேன். அப்போது நீங்கள் என்ன சார் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் எனக்கு இந்த ஏரியாவை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிடுச்சின்னு வச்சிங்களேன் மேலே அப்பர் சைடு, என்னோடய பிளான் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேபி ஓவர் நைட்டில் குட் நியூஸ் மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் என்னுடைய பிளான் என்னென்னா, இதுக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஒருவேளை மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா என்னோடய பிளான் செல்லிங் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டு இந்த நியூஸில் கீழே வந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய ட்ரேடிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது கீழே வரும் அப்படின்றது வாய்ப்புகள் என்னுடைய பார்வையில் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, மேபி என்னுடைய டிசிஷன் தவறாக இருக்கலாம். நான் என்னுடைய கருத்தை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் தருவீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம ஒரு 200 லைக்ஸ் எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கண்டினியூ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி சென்செக்ஸை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. இல்லை சார் இன்னும் உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க கீழே கமெண்ட்டில் தெரியுங்க. கமெண்ட்டில் ரொம்ப தூரம் டைப் பண்ணதால உங்களுக்கு சின்னதாக ஒரு 2 வரிகள், ஒரு வரி அரை வரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றி சென்டென்ஸை டைப் பண்ணி நீங்கள் கமெண்ட்டை தெரிவிக்கலாம். ரைட்டுங்களா? லாஸ்ட் டைம் அனைவரும் கமெண்ட்லாம் தெரிவிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு கமெண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆனால் தான் அந்த சேனலில் கமெண்ட்லாம் போடுவாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் தெரிவிச்சிங்க லாஸ்ட்டு. ரைட்டுங்களா? சரி, இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு சார்ட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதாவது மேலே நிற்கிறாங்க, மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே க்ளோஸ் க்ளோஸ் வச்சுட்டு இங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது லோயில் ஃபார்மேஷன் மாதிரி கீழே வரல, இங்கேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் இன்னும் பை பண்ண ட்ரை பண்ணுறேன், நான் மார்க்கெட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ மார்க்கெட்டு திரும்ப ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எது வரல சார் போகணும், இந்த 200 EM லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லைன் வரலும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எங்கேருந்து சரிஞ்சாங்களோ ஸோ அங்கே அது வரலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுதா, இல்லை அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு அகைன் இன்னொரு பிரேக் அவுட் கொடுக்குதா நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு சுச்சுவேஷன் பிரகாரம் என்னோடய வியூ ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி, அப்போது சென்செக்ஸ் என்ன சார் பிளான் பண்ணலாம்? சென்செக்ஸும் அதே தான், ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஏரியாவை கடக்கணும். மெயினு இங்கே வந்தாங்க, ஒரு ஃபார்மேஷன் ஆகிட்டு திரும்ப ஒரு அப்பர் சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ எது வரலும் போகும் சார் அப்படின்னா, இந்த ஏரியா எங்கே அந்த ட்ரேடிங் ஏரியா வந்துச்சு அது 77,400 வரலும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அறிகுறிகள் தெரியுது. ஓகே, சப்போஸ் இந்த ஏரியா கீழே வந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஏரியா கிளியர் டிசிஷன். ஸோ எனக்கு இந்த ஏரியாவுக்கு கீழே ட்ரேடானு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மார்க்கெட் பார்க்கவே போகிறது கிடையாது. மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அப்பர் சைடு பிளான் பண்ணலாம், வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கு. ஸோ இந்த பக்கம் போகிறதுக்கு எனக்கு அந்த பக்கம் பிளான் இல்லையே. அப்போது நமக்கு ட்ரேடிங்கில் 50% ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகிடும்.
இப்போ மார்க்கெட் இங்கே வந்துச்சு, நான் பிளான் எதுவும் இல்லை, எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னு நமக்கு வேலையே இல்லை இந்த பக்கம். ஸோ 50% வேலை கட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. நமக்கு மேலே போனால் 50% வேலை தான். ரிஸ்க் வந்து இந்த 50%க்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ நமக்கு முக்கால்வாசி ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகிடும். ஸோ பிளான் க்ளீனாக வச்சுக்கன்னு சொல்கிறதுக்கான காரணமும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, மறக்காமல் இந்த வீடியோக்கு உங்களுடைய கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அதே மாதிரி நம்ம சேனல் ஏன் சார் இந்த ஈவினிங் டைமில் க்ரூட் ஆயில் அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் கோல்டு, பிட்காயின் இதனுடைய அப்டேட்ஸும் கொடுத்தா நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பார்த்துட்டே இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம எவ்ரி வீடியோக்கு ஒரு 200 லைக்ஸ் வந்துட்டால் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பார்க்கலாம், இனிமேல் நம்ம தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாகவோ இன்னும் 10 days 15 days டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லா வீடியோக்கு வந்து ஒரு 200 லைக்ஸ் நம்ம வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம எதிர்பார்க்குறாங்க மக்கள் அப்படின்றப்ப நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 100 லைக்ஸ் தாண்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வியூஸ் வந்த அளவுக்கு போகல, ரீச் ஆகலை. ரீசன் என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க எல்லாரும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. அதே மாதிரி காம்படிட்டிவ் இப்போ எல்லாமே வந்து ஒரு டேஸ்ட்டாக ஸ்வீட் அண்ட் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது பாய்சனாக இருக்கட்டும், இதை அப்படியே கண்ணை மூடிட்டு போய் விழுறாங்க. ஆனால் ரியாலிட்டி பற்றி தேடுறவங்க ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கூட ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 பேர் 800 பேர் தான் இருக்காங்க. அந்த 800 பேருக்குள்ளே நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு 200 பேர் லைக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆக முடியும். ஸோ இந்த 800 1000 ஆகணும், 1000 2000 ஆகணும், அப்படி தான் நமக்கு சேனல் க்ரோத் ஆக முடியும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச நெக்ஸ்ட் அப்டேட்டை நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.